அகஸ்தியர் சொல்லாத விஷயங்கள் இல்லை. ஜோதிடமா அதுவும் சொல்லியிருக்கு, மருத்துவமா அதுவும் சொல்லியிருக்கு. அகஸ்தியர்கிட்டேருந்து அவர், அதாவது சப்த ரிஷிகள்ல முதன்மையான ரிஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் தான் முதல் ரிஷி. அகஸ்தியரை குருமுனின்னு சொல்லுவா, குடமுனின்னு சொல்லுவா. ஏன்னா அவர் குள்ளமா இருக்கிறதுனால அவரை இந்த மாதிரிலாம் சொல்லுவா. திரேதாயுகத்தில் ராமர் காட்டுக்கு போகிட்டு இது பண்ணிட்டு கடைசி ஒரு வருஷம் தான் இருக்கிறதே அகஸ்தியரோட அத்திரி மகரிஷியோட ஆசிரமத்துக்கும் போகிறார். அதுக்கப்புறமா அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கும் போகிறார். அப்போ அகஸ்தியர் சொல்கிறார், இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கிறாமா, நீ அங்கே எங்கேன்னு போக வேண்டாம், இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கும் ராமர் எதுவுமே பதில் சொல்ல, பேசாமல் இருந்துடுறார். அப்புறம் நெக்ஸ்ட் டே இல்லை வேண்டாம், நீ கிளம்பிடு இங்கேருந்து அப்படிங்கிறார். அப்போது ராமருக்கும் புரிஞ்சுடுறது, நம்மளுடைய அவதார நோக்கம் என்னன்னு இவருக்கு தெரிஞ்சுடுத்து அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ ராமருக்கு அவர் பலவிதமான அஸ்திர சஸ்திரங்கள்லாம் கொடுக்குறார். அதாவது எடுக்க குறையாத அம்புரா துணி கொடுக்குறார், விஷ்ணு தனுசு கொடுக்குறார், அதுக்கப்புறம் மார்பு மேலே போட்டுக்கிற அந்த கவச்சம் கொடுக்குறார். இதெல்லாம் கொடுத்து உனக்கு இதெல்லாம் தேவைப்படும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறமா அவர் வழக்கம் போல் சீத்தை எடுத்து காணா போய்ட்றா. அவளை தேடிண்டு லங்கைக்கு போகிறா. யுத்தம் நடக்கிறதே, யுத்தத்தில் நடுப்புற அகஸ்தியர் நடு யுத்தத்து களத்தில் அகஸ்தியர் ராமருக்கு ஆதித்ய ஹிருதயத்தை பற்றி சொல்கிறார். ஆதித்யன் அப்படின்னா சூரியன், சூரியனோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. ஸோ இந்த ஆதித்ய ஹிருதய சொல்கிறதுனால இந்த களத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வெற்றி மட்டுமே இந்த ஆதித்ய ஹிருதயத்தில் இது கிடையாது. சூரியனை நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளை கும்பிட்டு இந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணினா கண்களுக்கு அவ்வளோ பெரிய நல்ல ஒரு இது. கண் நோய்கள் இருக்கிறதெல்லாம் இந்த ஆதித்ய ஹிருதயம் கேட்கறதுனால போகும், சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால போகும். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை நமக்கு கொடுத்தவர் இந்த அகஸ்தியர்.